ஹாய் எல்லாத்துக்கும் காலை வணக்கம். எல்லாம் என்ன பண்ணுறீங்க? காலையில் என் பொண்ணு வாக்கிங் போகிறேன்னு சொல்லி லைட்டை பிடிச்சி தூக்கமே போச்சு. 5:30க்கு என் தங்கச்சி ஃபோன் பண்ணிச்சு. ஃபோனை எடுக்கல, ஆனால் இருந்தாலும் தூக்கம் தெளிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஃபோனை நோண்டிங்க, தூக்கமே வரல. சரி, இன்னைக்கு வாரத்தில் மொதல் நாள் இல்லையா, அதனால் எழுந்து அடுப்பெல்லாம் தொடச்சி விட்டுட்டு பால் அடுப்பில் வச்சுருக்கேன், காஃபி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி. காஃபி வச்சு சூடாக குடிச்சிட்டு அடுத்து ஒவ்வொரு வேலையாக பார்க்கலாம் அப்படின்ட்டு. பாத்திரம் கொஞ்சம் விலகியாச்சு, எப்படியோ கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கிடக்கு பாருங்க. எந்த வேலையை தொட்டாலுங்க வேலை முடிவனாங்குது. செஞ்சுக்கிட்டே இருக்கணும், செஞ்சுக்கிட்டே இருக்கிற மாதிரியே இருக்குது. என்னடா லைஃப்புங்கிற மாதிரி ஆகி போயிடுது. என்ன செய்யறது? இந்த இந்த பாத்திரம் வளர்க்குற வேலை இருக்குது, அதை முடிக்கணும். அடுத்து சமைக்கிற வேலை இருக்குது, அதை செய்யணும். அடுத்து குளிச்சுட்டு கடைக்கு கிளம்பணும். அதில் இன்றைக்கி எங்கள் அம்மாவை வேறு ஆஸ்பத்திரி கூப்பிட்டு வரேன்னு சொல்லியிருக்கேன். 9 மணிக்கெலாம் கிளம்ப சொல்லியிருக்கேன். எங்கள் அம்மா 9 மணின்னா 10 மணிக்குள்ள கிளம்பிடுவாங்க. அதனால் 9 மணின்னு சொல்லியிருக்கோம். இன்றைக்கி வேலை சரியான வேலை. இன்றைக்கி ப்ளவுஸ் வேறு ஒரு பெரிய ப்ளவுஸ்காரவங்களுக்கு இன்றைக்கி ஒரு 2 ப்ளவுஸாவது அவங்களுக்கு தைக்கணும். அப்புறம் இன்னொரு ப்ளவுஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை தைக்கணும். அப்புறம் பிடிச்சி அடிக்கிறதெல்லாம் வேலை இருக்குது, அந்த வேலையெல்லாம் இருக்குது. இன்றைக்கி ஒவ்வொரு வேலையாக பார்க்கணும். வாரத்தில் மொதல் நாள் இல்லையா, சும்மா உட்காந்துருக்க கூடாது இல்லையா. சும்மா உட்காந்தாலும் வைங்க, வாரம் ஃபுல்லாக சும்மா தான் உட்காந்துருப்போம். அதனால் வாரத்தில் முதல் நாள் திங்கக்கிழமை சுறுசுறுப்பாக ஒவ்வொரு வேலையை செஞ்சு முடிச்சுட்டு வைங்க. அன்னைக்கு அந்த வாரம் ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா சுறுசுறுப்பாக இருக்கும். 10 ரூபா கையில் நிற்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஒவ்வொருத்தர் வீட்லேயும். ரொம்ப நேரம் பெண்கள் தூங்காதீங்க. தூங்குனீங்கன்னு வைங்க, வேலையே செய்ய முடியாது, டயர்டாக இருக்கும். அந்த 5, 5:30, 6 மணிக்குள்ளே எழுந்திரிச்சிங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நான் அப்படி தான் எந்திரிப்பேன். எப்போவாவது இருக்க முடியலன்னா தான் கொஞ்சம் நேரம் தூங்குவேன். மற்ற டைமில் எப்போவுமே எந்திரிச்சிடுவேன். தூக்கம் வந்தாலும் அந்த தூக்கத்தில் எந்திரிச்சிடுவேன். எந்திரிச்சு கொஞ்சம் நேரம் அங்கிட்டு இங்கிட்டு நடந்தீங்கன்னு வைங்க, தூக்கம் தெளிஞ்சிடும். அப்புறம் எப்பயும் போல் ஒவ்வொரு வேலையாக செஞ்சீங்கன்னு வைங்க, அன்றைக்கி நாள் ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். சுறுசுறுப்பாக இருப்பீங்க. வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருக்க பெண்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வீடெல்லாம் நல்லா சுத்தமாக இருக்கும், வீடு நீட்டாக இருக்கும். உங்கள் கணவரே சொல்லுவார், என்ன என்னைக்கு இல்லாமல் நீ வீடு சுத்தமாக இருக்குன்னு கேட்பார். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அப்படி தான் ஒவ்வொரு வேலையும் பண்ணுவேன். நான் கடைக்கு போகிறனால கொஞ்சம் சீக்கிரம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு 9 மணினா 9 மணிக்குள்ள எல்லா வேலையும் முடிச்சுவேன். 8 மணினா 8 மணிக்குள்ள எல்லா வேலையும் முடிச்சுவேன். அப்படி தான் ஒவ்வொரு வேலையும் செய்வேன். நீங்கள் எல்லா பெண்மணிகளும் இன்றைக்கி ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி வேலை ஓடுதுன்னு பாருங்கள். ஓகே, பாய், டாட்டா.